சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். அதனால சகுனம் சிறப்பாக இருக்கிறது. இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சந்திக்கும்ங்கிறதுக்கான முதல் அறிகுறி அன்னைக்கே தென்பட்டுருச்சு. ஆனா பெண்களுக்கான அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு, இதை தானே விளம்பரப்படுத்துறாங்க. இது வந்து பெண்ணுக்கான அரசு. பெண்ணுனா சபரிச நடத்தக்கூடிய பெனின்சுலர் கன்சல்டிங் நிறுவனத்துக்கான அரசு. இது பெண் அரசு, பெண்களுக்கான அரசு இல்லை. இப்ப நான் காலையில ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். அதாவது இந்த வாரம் ஃபுல்லா மகளிருக்கான வாரம், மகளிர் தின விழா கொண்டாடும், ஓகேங்களா? அப்போ வாழ்த்து சொன்ன தலைவர் இப்ப இந்த ஒரு வாரமா நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக எந்த செயல்பாடையும் எடுக்கல அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான், மகளிர் வாரம் தான். ஏன்னா கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, நாமக்கல் மாவட்டத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, கிருஷ்ணகிரியில் 70 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை, செங்கல்பட்டு அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, தூத்துக்குடி அருகே 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, இப்போது சென்னையில் 22 வயது பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. திராவிட மாடல் 2.0க்காக ரெடி ஆயிட்டு. அதாங்க, இது திராவிட மாடல், இது திவால் மாடல். 10 லட்சம் கோடி கடன் 1947க்கு பிறகு நான் சொல்றேன். அதுல இருந்து 2021 வரைக்கும் வாங்கின மொத்த கடன் 5 லட்சம் கோடி. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. எவ்வளவு? 5000 ரூபாயை கொடுத்துட்டு மக்களை எவ்வளவு கேவலமா நினைச்சா அப்ப அந்த 5000 ரூபாயை கொடுத்தா நீ ஓட்டு போட்டுருவ. அதானே எண்ணம். அந்த கூட்டணியை தலைமை தாங்குபவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் யாருன்னு தெரியும். அவர் என்ன சமூக பின்னணியை சேர்ந்தவர்னு தெரியும். தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்கிறார். கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை டெல்லி அணிகிறார். அப்ப ஒட்டுமொத்த கொங்கு வேளாளர் கவுண்டர்களையும் இவர் டெல்லிக்காரங்கன்னு சொல்ல வராரா? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அடுத்த தலைவர் யாரு? அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை பார்த்து டெல்லி அணிகிறார். அப்ப வன்னியர்களை டெல்லி அணியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்வதன் மூலமாக வன்னியர்களை சிறுமைப்படுத்துகிறாரா? டிடிவி தினகரன் யாரு? அவர் வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப அவரை பார்த்து டெல்லி அணிங்கிறாரு. அப்போ முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களை இவர் சிறுமைப்படுத்துகிறாரா? இல்ல, இவங்களே சொல்லக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் இது கேப்டன் இருந்தா இந்த முடிவு தான் எடுத்திருப்பாரு அப்படிலாம் சொல்றதுக்கு உண்மையாவே அவங்க எல்லாம் வந்து கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. திமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அப்படிப்பட்ட உறுதியாக இருந்த ஒரு நபரை அந்த கட்சியை கொண்டு போய் இன்னைக்கு ஒரு 7 சீட்டுக்கும் பல கோடி ரூபாய்க்கும் அடமானம் வச்ச பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உண்மையாகவே என்றோ ஒரு நாள் யார்கிட்ட நமக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது. விஜயகாந்த் என்ற ஒரு நபருடைய ஆன்மாவிடம் அவர்கள் பதில் சொல்லித்தானா. அடுத்து வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில தர்ம யுத்தம் நடத்தின ஒரு இப்ப அவரும் திமுகல, அதாவது இணைஞ்சிட்டு சொல்றாரு, எங்களோட தாய் கழகத்திலேயே நாங்க இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்றதுக்கு உண்மையாவே வெட்கப்படணும். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு திரு ராஜவேல் நாகராஜன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். இப்ப கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாடி வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்குள் குழப்பம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சார். குழப்பம் உள்ள திமுக கூட்டணியை வந்து கரெக்டான இடஒதுக்கீடு இது பண்ணி அந்தந்த தொகுதி பங்கீடு வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா அதிமுக இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலையே. காரணம் என்ன நினைக்கிறீங்க? வந்து சரி, இதுவரைக்கும் என்டிஏ சார்பா எத்தனை பொதுக்கூட்டம் நடந்திருக்கு? பொதுக்கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. எத்தனை நடந்திருக்கு சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 3. கரெக்டா 3 நடந்திருக்கு. மதுராந்தகம், மதுரை, இப்போ திருச்சி. இந்த 3லயும் ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில இருந்தாங்களா? பாத்தீங்களா? பாத்தீங்க தானே? இன்னும் 1.5 மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. இந்த 1.5 மாசத்துல திமுகவால் எத்தனை முறை எத்தனை இடங்களில் அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில் ஏற்ற முடியுதுன்னு நம்ம ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? எதுக்காக இதை நான் சொல்றேன்னா, இது வந்து ஒரு கம்பாரிசனுக்காக இல்லை. திமுக கூட்டணி உண்மையாகவே மிகவும் கடுமையான மனக்கசப்புகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா என்டிஏ அப்படி கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி சீட் ஷேரிங் எல்லாம் பேசல, வெளியில தெரியுற மாதிரி பேசலையே தவிர, இங்கு ஒரு சில தகவல்லாம் வந்து சொல்றாங்க இல்லையா, பாஜக வந்து 60 சீட் வரைக்கும் கேட்கறாங்க, டிமாண்ட் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக தலைமையிலான கூட்டணிக்குள்ளார குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக இங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை வச்சு இங்க திமுக செய்யக்கூடிய ஒரு வேலை. ஓகே, இப்போ திமுக கூட்டணியில விருப்பமே இல்லாமல் காங்கிரஸ் கட்சி கடைசி நிமிடத்தில் இணைந்திருக்குது. ஆமாவா இல்லையா? நீங்களும் ஒரு ஊடகவியலாளர் தான், பார்த்திருப்பீங்க. எத்தனை பேச்சுவார்த்தை, எவ்வளவு நெருக்கடிகள். கடைசி வரை தாவேகாவுடன் போவதற்கு தான் ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சியினரும் விரும்பினாங்க. இப்படி ஒரு விரும்பாத ஒரு கூட்டணியை காங்கிரஸ் கட்சியினர் எப்படி ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள்? தலைவர்களுக்கு வேணா ஓகே, தொண்டர்கள் ஒரு விருப்பமே இல்லாம ஒருத்தங்களை பிடிச்சு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், குடும்பம் நடத்துவாங்களா? குடும்பம் நடத்தினாலும் அது சந்தோஷமா இருக்குமா?
சோ அப்படியான ஒரு சூழல் தான் இப்போ அங்க நிலவிட்டு இருக்குது. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா மதிமுக வந்து போயிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. எத்தனை சீட் ஒதுக்கி இருக்காங்க? 4 சீட்டு, 3 உதயசூரியன்ல நிக்கணும், 1 தனி சின்னத்துல. மதிமுகங்கிற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டது? திமுகவை எதிர்ப்பதற்காக. ஸ்டாலினை கொண்டு வந்து என்னை ஓரம் கட்டுகிறார், தன்னுடைய மகனுக்காக அரியணை ஏற்ற வேண்டும் என்பதற்காக என்னை ஓரம் கட்டுறாருன்னு சொன்னாரு. இன்னைக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி வைகோலாம் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாருன்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா? மக்கள் அந்த அவருடைய பிரஸ் மீட்டை பார்க்கும்பொழுது மக்களுக்கு தோணுமா தோணாதா? உன்னை நம்பி போய் பல பேர் தீக்குளிச்சு இறந்தாங்க. யாரு? மதிமுகவை ஆரம்பிக்கும் பொழுது வைகோ அவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டார்கள் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள், வைகோவினுடைய அபிமானிகள் தீக்குளித்தார்கள். அப்படிப்பட்ட தொண்டர்படையை வச்சிருந்தார் வைகோ. இன்னைக்கு வைகோக்கு பின்னாடி யார் இருக்கா? அவர் பையன் மட்டும் தான் இருக்காரு. ஒட்டுமொத்த கட்சியும் கரைஞ்சிருச்சு. அதுல பெரிய கொடுமை என்னன்னா, அந்த கட்சியை உடைச்சு அதுல இருந்து கரைச்சு பாதி பேரை திமுக தான் தன்னோட சேர்த்துச்சு. அப்படிப்பட்ட திமுகவோடு இன்னைக்கு போயிட்டு யார் நிக்கிறா? வைகோ நிக்கிறாரு. மக்கள் நல கூட்டணி என்று 2016 ஒரு கூட்டணி இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜயகாந்த் அவர்கள். ஆமா, தேமுதிக தலைமையில தேமுதிக, விசிக, கம்யூனிஸ்டுகள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அணி கட்டினாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் நல கூட்டணி எங்க இருக்கு? ஃபுல்லா அப்படியே திமுக கூட இருக்குது, எக்ஸப்ட் தமிழ் மாநில காங்கிரஸை தவிர்த்து. சோ அப்ப அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி அப்படின்னாங்க. எது மக்கள் நலம்னாங்க? திமுகவை வீழ்த்துவதுதான் மக்கள் நலம்னாங்க. இன்னைக்கு திமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப இன்னைக்கு அந்த மக்கள் நல கூட்டணி மக்கள் விரோத கூட்டணியா மாறிடுச்சு. இப்ப திமுகவை வீழ்த்துவதற்காக கட்டமைத்த ஒரு அணியை சேர்ந்தவர்கள் அப்படியே போய் அங்க கரைஞ்சு போயிட்டாங்க. கடைசி வரை அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு கட்சியினுடைய ஒரு குறைந்தபட்சமான ஒரு சுயமரியாதைங்கிறதே என்னன்னாங்க, அவங்க அந்த ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கறதுல தான் இருக்கு. சோ அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை பேசுவதற்கான ஒரு இடத்தில் கூட இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்கோர்ஸ் திருமா மேல எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு. அவுட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்ட் நான் அதை சொல்றேன். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதை முழங்கியவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் பட்டியல் சமூக மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை கேட்பதற்கான ஒரு இடத்தில் இல்லைங்கிற. நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில நான் கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். நீங்க எப்படி ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதி கிடையாது இல்ல? ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிநிதி போல நீங்க பேசக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் தாங்க அங்க கொஞ்சமா அந்த வைராகியத்தோடு பேசியிருக்கிறது தான் யாருன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொன்ன எண்ணிக்கையில எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நாங்க அடுத்த முறை பேசுறோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அவங்க மட்டும்தான் போயிட்டு கையெழுத்து போடல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. முதல் நாள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்த போனாங்க. என்னாச்சு? வெளியில வந்துட்டு அவங்களுடைய மூத்த தலைவர் காதர் மைதீன் அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவருடைய வயது மூப்பு காரணமாக தான் நடந்தது. ஓகே, நகைச்சுவைக்காக சொல்ல. ஆனால் உள்ளா எப்படிப்பட்ட அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம்? ஏற்கனவே கொடுத்த தொகுதிகளை விட குறைவாக கொடுப்போம், உங்களை போல மற்றவர்களுக்கும் குறைக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ஒரு மூத்த அரசியல் தலைவர் அந்த பிரஷர் கூட அவர் மயக்கம் போடுறதுக்கு காரணமா இருக்கலாம். முதல் நாளே அமோகமா தொடங்கியிருக்காங்க. எந்த கூட்டணியிலாவது முதல் நாள் கூட்டணிக்கு முதல் கட்சியை அழைக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் வெளியில வந்து மயக்கம் போட்டு விழுந்து பாத்திருக்கீங்களா இது வரைக்கும் தமிழ்நாட்டுல? அதனால சகுனம் சிறப்பாக இருக்கிறது. இந்த முறை மிகப்பெரிய ஒரு தோல்வியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சந்திக்கும்ங்கிறதுக்கான முதல் அறிகுறி அன்னைக்கே தென்பட்டுருச்சு. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் பேசுறோம். ஆனா முதல்வரா இருக்கட்டும், துணை முதல்வர், இது கொள்கைக்கான கூட்டணி, கொள்கையோட கட்டமைப்பால கட்டமைக்கப்பட்ட கூட்டணி சொல்லும்போது உங்களுக்கே சிரிப்பு வருது பாத்தீங்களா? சிரிச்சுட்டே தானே சொல்றீங்க? இல்ல, நான் சொல்றேன். இல்ல அதான் சொல்லும் பொழுது, ஏன்னா அது சொல்லும் பொழுது எப்படித்தான் அவங்களால சொல்ல முடியுதுன்னு தெரியல. எது கொள்கை கூட்டணி? நான் தான் ஏற்கனவே கேட்டேன், எது கொள்கை கூட்டணி? இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாராளுமன்றத்துல இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவாக வாக்கு செலுத்தினாங்க. இங்கு பொருளாதார ரீதியில் முற்பட்ட பிரிவினருக்கான இடஒதுக்கீடுக்கு கையெழுத்து போட்டவங்க இன்னைக்கு அவங்க அங்க இருக்கிறாங்க. சோ இந்த நிமிஷம் வரைக்கும் தமிழ்நாட்டில் அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல. இங்கு எல்லா சாதியிலும் ஏழைகள் இருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட சமூகம் பின்தங்கி இருக்கிறார்கள். சோ இங்க இடஒதுக்கீடு என்பது எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் டிஃபைன் பண்ணி வச்சுட்டே போயிட்டாரு. சோ அதற்கு பிறகு வந்த இடபிள்யூஎஸ் எதிர்க்கக்கூடிய இவர்கள் இருவரும் ஒரு கூட்டணியில இருக்காங்க. ப. சிதம்பரம் உங்களுக்கே தெரியும், அவருடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் நீட்டுக்காக வாதாடி நீட் தேர்வு மூலமாகத்தான் மாணவர்கள் சேர்க்கை நடக்க வேண்டும் என்ற சுப்ரீம் கோர்ட்ல வாதாடின வழக்கறிஞர் நளினி சிதம்பரம். அந்த நளினி சிதம்பரத்தினுடைய கணவர் ப. சிதம்பரம் இன்னைக்கு எங்க போயிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கே அவர் தான் போயிட்டு முடிச்சு வைக்கிறாரு. சோ இது எந்த வகையில கொள்கை கூட்டணி? எந்த அடிப்படையில் கொள்கை கூட்டணி? இவங்க எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டை இன்று திமுகவினுடைய ஒரு ஒட்டுமொத்த ஒரு சிங்கிள் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்கான ஒரு ப்ராப்பர்ட்டி போல, அவங்களுடைய தனிப்பட்ட சொத்து போல மாற்றக்கூடிய முயற்சியில் துணை போகிறார்கள். இன்னும் சொல்ல போனா, எனக்கு திமுக மேல இருக்கக்கூடிய கோவத்தை விடுங்க, இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கோபம் வருகிறது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பாருங்க. இன்னைக்கு காலையில முதல்வர் வீட்டுக்கு 10 நிமிடம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டூர்புரம் ஜங்ஷன்ல திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்த ஒரு பெண், கல்லூரி மாணவி, ஒரு ஏதோ கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க ஒரு கேப் புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த பொழுது வந்த ஒரு கும்பல் அவங்களை கடத்திட்டு போய் அவங்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் இன்னைக்கு வெளியில தெரிய வந்திருக்கு. 9ஆம் தேதி நடந்தது. நீங்க 14ஆம் தேதி தான் வெளியிலே வருதுங்க. 14ஆம் தேதி அன்னைக்கு தான் அபிராமபுரத்துல போலீஸ்ல கம்ப்ளைண்டே ஃபைல் ஆகுது. 3 நாட்களா அந்த பெண் எப்படிப்பட்ட சித்திரவதைக்குள்ளாகி இருப்பாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் தூத்துக்குடியில ஒரு +2 மாணவி பாலியல் துன்புறுத்தல் பண்ணி வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த கேஸ்ல இப்போ அந்த காவல்நிலை ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த காவல்நிலை ஆய்வாளரிடம் புகார் கொடுக்க போகும்பொழுது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உன் பொண்ணு காணும்னா அது எதுக்கு இங்க வந்து சொல்ற?
அவ யார் கூட ஓடி போயிருப்பாளோ போய் பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஏழை எளிய மக்களிடம் இப்படி பேசக்கூடிய இந்த காவல்துறையால ஒரு அதிகாரமிக்க ஒருத்தர் இப்படி பேச முடியுமா? ஒரு திமுக கவுன்சிலர் இப்படி பேசுவாங்களா? அப்ப ஏழை எளிய மக்கள் தான் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போயிடுச்சா? சோ காவல்துறை இங்க யாருக்கு வேலை பார்க்குது? சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு அவங்களுடைய குறைகளை சொல்வதற்கு, அவங்களுடைய புகார்களை சொல்வதற்கு இடம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு காவல்துறை உங்கள் நண்பன் மாறு தட்டிக்கிறீங்க? ஒரு பெண்ணை காணும் ஒரு பெற்றோர் எவ்வளவு பெரிய ஒரு பரிதவிப்போட சொல்லியிருப்பாங்க. அந்த காவல் நிலைய ஆய்வாளர், அதுவும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர், எங்கிருந்து அந்த தைரியம் வருது? அந்த துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் யாரு? முதல்வருடைய கைகளில் தானே காவல்துறை இருக்குது. அப்ப காவல்துறையில் நாம் ஒரு தவறு செய்தால் அது முதல்வர் அவ்வளவு பெரிய ஒரு சீரியஸான ஆக்ஷன் எடுப்பாருன்னு காவல்துறை அதிகாரிகளுக்கு பயம் போயிடுச்சு. அவங்களுக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் மேல பயம் போயிடுச்சு. உயரதிகாரிகளுக்கு அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் மேல போயிடுச்சு. உச்சபட்சமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு முதல்வர் மேல பயம் இல்ல. சோ எப்பேற்பட்ட இன்சிடென்ட் வந்தாலும் இங்க பெண் இருக்காங்க, மூடி மறைச்சிடுவாங்க, ஊடகங்கள் பேசாது. ஆனா பெண்களுக்கான அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு, இதைதானே விளம்பரப்படுத்துறாங்க. இது பெண்ணுக்கான அரசு. பெண்ணுனா சபரிசை நடத்தக்கூடிய பெனின்சுலர் கன்சல்டிங் நிறுவனத்துக்கான அரசு. இது பெண் அரசு, பெண்களுக்கான அரசு இல்ல. இப்ப நான் காலையில ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். அதாவது இந்த வாரம் ஃபுல்லா மகளிருக்கான வாரம், மகளிர் தின விழா கொண்டாடணும், ஓகேங்களா? அப்போ வாழ்த்து சொன்ன தலைவர் இப்ப இந்த ஒரு வாரமா நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக எந்த செயல்பாடையும் எடுக்கல அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இல்ல, அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மகளிருக்கான வாரம்னு தானே சொல்லியிருந்தாங்க. உண்மைதான், அது மகளிர் வாரம் தான். ஏன்னா கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, நாமக்கல் மாவட்டத்தில் 7 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, கிருஷ்ணகிரியில் 70 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை, செங்கல்பட்டு அருகே 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, தூத்துக்குடி அருகே 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை, இப்போது சென்னையில் 22 வயது பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. சூப்பரா இருக்கு பாருங்க. எப்படி இருக்குன்னா அந்த சன் டிவில படம் போடுவாங்க, காவிய புதன், சூப்பர் ஹிட் வெள்ளி, அந்த மாதிரி. வெக்கமா இல்ல? இதை நினைச்சு உண்மையாகவே வைக்கப்படணுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் போட்ட போஸ்ட் இது. அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்தா நான் படிக்கிறேன். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மெனு கார்டு மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலயுமே கொலைகள் குற்றங்கள் நடக்குங்க. அது இயல்பாக நடக்கும். அதுதான் இங்க அரசாங்கம் சொல்லி தப்பிச்சுக்கிறாங்களே, இதெல்லாம் முன்விரோத கொலைகள் அப்படின்னு. முன்விரோதத்துல கொலை நடக்குங்க, முன்விரோதத்துல பாலியல் சம்பவம் நடக்குமா? இப்ப இந்த ஒரு குற்றச்சாட்டை அதிமுகவா இருக்கட்டும், அதிமுக கூட்டணி சார்ந்த கட்சிகளா இருக்கட்டும், இந்த கேள்வியை எழுப்பும் போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது பொள்ளாச்சியில நடந்த அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்குல நீங்க எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல, 100 பெண்கள் அதுல பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்கல சார். நீங்க வச்சாலுமே நான் பதில் சொல்றேன். பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது அப்போதைய அரசு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, சிபிசிஐடி விசாரிச்சா ஒருவேளை அரசுக்கு சார்பாக வந்துருமோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு கூட இடம் இல்லாமல் சிபிஐ விசாரிக்கட்டும்னு சொன்னவர் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கு இந்த அரசு எந்த ஒரு வழக்கையாவது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுமா? முதல் கேள்வி. 2வது, பொள்ளாச்சி சம்பவத்துல நடந்தாலும், அதிமுக காரன் தப்பு பண்ணாலும், திமுக ஆட்சியில் நடந்தாலும், திமுக காரன் தப்பு பண்ணாலும் தப்புனா தப்பு தாங்க. அது என்ன, அந்த ஆட்சியில் நடந்த பொழுது கேள்வி கேட்டீங்க, இந்த ஆட்சியில் நடக்கும்போது கேள்வி கேட்கல அப்படிலாம் இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், பொள்ளாச்சி சம்பவத்தின் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் எப்படி பேசிக் கொண்டிருந்தார்கள்,
இன்னைக்கு நடக்கக்கூடிய சமூக வலைகள் பொழுது பேசுகிறார்களா? ஒரே ஒரு குழந்தை சுஜித்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை ஒரு ஆழ்துளை கிணற்றுக்குள்ளார விழுந்துட்டாப்ல. ஓகே, அது அவங்களுடைய தோட்டத்துல அவங்களே தோணுன ஆழ்துளை கிணறு, பப்ளிக்ல கவர்மெண்ட் தோணுது இல்ல, அவங்க தோணுன ஆழ்துளை கிணற்றுக்குள்ளார விழுந்த குழந்தைய மீட்டு கொண்டுட்டு வரதுக்கு விடிஞ்சா தீபாவளி. ஒட்டுமொத்த செய்தி ஊடகங்களும் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. புதுக்கோட்டை பக்கத்துல எங்கேயோ ஒரு ஊர், திருச்சி, புதுக்கோட்டைக்கும் திருச்சிக்கும் நடுவில். அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் அப்போது சுகாதாரத்துறை அமைச்சர், அவரும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. 24 மணி நேரமும் லைவ் ஓடுனுச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லார் வீடுகளிலும் அது தீபாவளி போலவே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தீபாவளி கொண்டாடத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த குழந்தையை வெளியில எடுத்துட மாட்டாங்களான்னு பரிதவிச்சு நின்னாங்க. அப்போது இப்படி செயல்பட முடிந்த ஊடகங்களால் இப்போது அப்படி செயல்பட ஒரே ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட். இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் நேரா போயிட்டு விளாத்திக்குளம் இன்சிடென்ட் நேரம் லைவ் அடிச்சிருக்க வேணாமா? இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் இங்க இருந்து நேரடியாக போயிட்டு இங்க நடக்கக்கூடிய குமாரபாளையத்தில் நடந்த அந்த 7 வயது சிறுமி அது தொடர்பாக அந்த நிகழ்வுகளை நேரலையில் பண்ணிருக்க வேணாமா? உடனே புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஊடகத்துல பணியாற்றக்கூடிய ஒரு டெக்னிக்கல் பர்சன் இங்கு மழை நீர் கால்வாய்களுக்காக வெட்டப்பட்ட குழியில் விழுந்து இறந்து போனாரு. அதை பத்தி அந்த ஊடகம் பேசல. சோ தன்னுடைய ஊடக நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் செத்து போனாலே பேசக்கூடாது. ஏன்னா பெண் நிறுவனத்துல பர்மிஷன் வாங்கணும். இப்படி இருக்கக்கூடிய ஊடகங்களை வச்சு எப்படிங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் சேர்க்க முடியும்? இன்னைக்கு சமூக ஊடகத்தின் மூலமாக, இது போன்ற யூடியூப் சேனல்கள் மூலமாக, மொபைல் மூலமாக தான் மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல மக்களை பேனிக் ஆகிறதுக்கு வேற என்னென்ன வழிகள் பண்ண முடியுமோ, மக்களுடைய செய்திகள் அதை போய் சேராத வண்ணம் என்ன பண்ண முடியுமோ அதை செய்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய சரியான செய்திகளை தடுக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை. தி எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு. எமர்ஜென்சி பொழுதுதான் ஊடகங்களுக்கு என்று ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஊடகங்கள் அரசுக்கு எதிராக எதையும் பேசக்கூடாது, அரசு சென்சார் பண்ணுவாங்க, அவங்க ஆடிட் பண்ணி தான் வெளியிட முடியும். இப்ப இந்த வீடியோ எடுக்கிறீங்க, இந்த வீடியோ நீங்களும் நானும் பேசினதை யாரோ ஒரு 3வது நபர், ஒரு தமிழ்நாடு அரசின் சார்பாக அல்லது திமுகவின் சார்பாக ஒரு நபர் உட்கார்ந்து எடிட் பண்ணா இதுல எவ்வளவு இதை வெட்டுவாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இங்க எந்த ஒரு செய்தி வீடியோ போட முடியாது சார். அதான் உண்மை. இங்க அரசாங்கம் என்னங்க பண்ணிட்டு இருக்கு? யூடியூப்ல பேசுறவன், கார்ட்டூன் போடுறவன், மீம் போடுறவன், இவனையெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா பொதுமக்களுக்கான பாதுகாப்பை உறுதி பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் ஒரு ஃபெயிலியருங்க. பொதுமக்கள் இன்னைக்கு எல்லா விதமான துன்புறுத்தல்களுக்கும் உள்ளாகி கொண்டிருக்கும் பொழுது விலைவாசி கடுமையா ஏறி இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க, கடந்த 5 வருஷத்துல கண்ணா பின்னாடி விலைவாசி ஏறிடுச்சு, சொத்து வரி ஏறிடுச்சு, மின்சார கட்டணம் மாசம் ஒரு முறை வாங்குவோம், நாங்க வாங்கல, பால் விலை ஏறிடுச்சு, பேருந்து கட்டணம் ஏறிடுச்சு. ஆனா இவர்கள் சொல்வது என்னன்னா, தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுகிறது, தமிழ்நாடு ஒரு திராவிட மாடல் அரசு. இது திராவிட மாடல் அரசு இல்ல, திராவிட மாடல் 2.0க்காக ரெடி ஆயிட்டாங்க. இது திராவிட மாடல், இது திவால் மாடல். 10 லட்சம் கோடி கடன். ஓகே, உங்க தலையில ஏன் தலையில நீங்க கடன் வாங்குவீங்களான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் இஎம்ஐ இல்லைனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க தலைமையில 1.5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர். உங்க மேல 1.5 லட்சம், உங்க மேல 1.5 லட்சம், ஏன் மேல எல்லார் மேலையும் 1.5 லட்சம். சோ இங்க தமிழ்நாட்டுல கடன் இல்லாதவன் எனக்கு கடனே கிடையாதுன்னு ஒருத்தன் கூட தன்னுடைய காலத்தை தூக்கி விட்டு சொல்ல முடியாது. இது வரைக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். இனிமே சொல்லாதீங்க. 10 லட்சம் கோடி கடன், 1 ரூபா 2 ரூபா இல்ல, 10 லட்சம் கோடி கடன் எப்படிங்க வந்திருக்கும்? அதாவது 2021ஆம் ஆண்டு இந்த அரசாங்கத்தை ஒப்படைத்து செல்லும் பொழுது, அதாவது தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் எப்போது ஒரு அரசியலமைப்புக்கு உட்பட்டு தேர்தல் நடந்து ஒரு அதிகாரத்துக்கு ஒரு அரசாங்கம் ஆட்சி நடத்த ஆரம்பிச்சாங்களோ 1947க்கு பிறகு நான் சொல்றேன், அதுல இருந்து 2021 வரைக்கும் வாங்கின மொத்த கடன் 5 லட்சம் கோடி. 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. அப்படி என்னங்க பண்ணாங்க? எனக்கு தெரிஞ்ச ரோடு சரியில்லை, எதுவுமே சரியில்லை. அதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் 505 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 80% வரைக்கும் நாங்க சரி பண்ணிட்டோம், எல்லாமே செஞ்சுட்டோம் அப்படின்னு தான் இப்ப ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க, பிரச்சாரம் பண்றாங்க. எதுவுமே செய்யலன்னு சொல்லி குற்றச்சாட்டு திமுக சொல்றேன். அந்த 80%த்திலேயே பாத்தீங்கன்னா முதல் நாள் பாத்தீங்கன்னா இதே முதலமைச்சர் ஒரு பேட்டியில 60ங்குவாரு, அப்புறம் 90ங்குவாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா 80ங்குவாரு, அப்புறம் 70ங்குவாரு. எனக்கு தெரிஞ்சு 90% நிறைவேற்றின பிறகு திரும்ப 70% 80%க்கு வாக்குறுதிகளை திரும்ப ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த அரசு, இந்த கட்சி, குறிப்பா சொல்லணும் திமுகங்கிற கட்சி மக்களை எப்படி பாக்குறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு எலும்பு துண்டு தூக்கி போடுற மாதிரி ஏதாவது ஒண்ணு போட்டா மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. மக்களுடைய சுயமரியாதையை கேள்வி கேட்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க எந்த கட்சிக்கு வேணாலும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அல்லது இந்த வீடியோவை பார்க்காத பொதுவாக அரசியலில் வெறுப்பு திமுக வேணும் வேணாங்கிற நிலைப்பாடு இருப்பவர்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டோம். ஆனா மக்களை கேவலமா நினைக்கிற ஒருத்தனை நீங்க திரும்ப எலெக்ட் பண்ணுவீங்க? உங்களை அவர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஆட்சிக்கு 28 மாதம் கழித்து தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போதைய நிதியமைச்சர் என்ன சொன்னாரு? தேதி போட்டோமான்னு கேட்டாரு. நம்மலாம் நீங்க இருக்கீங்க, முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொன்னாங்க. இல்லைங்க, இப்ப நீங்க இருக்கீங்க, நீங்க ஒரு நிறுவனத்துல வேலைக்கு சேர்றீங்க, 30ஆம் தேதி சம்பளம்னு சொல்றாங்க. அடுத்து நீங்க வேலைக்கு போன உடனே பாத்தீங்கன்னா, இல்ல நீங்க வேலைக்கு சேர்ந்தா சம்பளம்னு சொல்லிடுறாங்க. நீங்க வேலைக்கு சேர்ந்த உடனே சம்பளம் எப்பன்னு கேக்குறீங்க. இல்ல வேலைக்கு சேர்ந்தா சம்பளம்னு சொன்னோம், ஆனா 30ஆம் தேதின்னு சொன்னோமா, அடுத்த மாசமும் போறீங்க, சம்பளம் எப்பன்னு கேக்குறீங்க. வேலைக்கு சேர்ந்தா சம்பளம்னு சொன்னோம், ஆனா எப்போன்னு சொன்னோமா. 28 மாசம் கழிச்சு உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா முதல்ல 28 மாசம் நீங்க அமைதியா இருப்பீங்களா? வேலை பார்ப்பீங்களா அந்த கம்பெனில? உங்களுடைய சுயமரியாதை இடம் கொடுக்குமா? போடா டே அப்படின்னு வெளியில வந்துருவீங்க, தூக்கி போட்டு வெளியில வந்துருவீங்க. ஆனா இந்த மக்களை 28 மாதம் காக்க வைத்து அசிங்கப்படுத்தி அதுக்கு பிறகுதான் அந்த 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க.
அதற்கு பிறகு எந்த வருடமும் கோடை காலமே வரல. இந்த வருடம் தான் கோடை காலம் வந்துச்சு. இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க. பட் இருந்தாலும் சொல்றேன், வெறும் 5000 ரூபாயை கொடுத்துட்டு 500 கண்டிஷன், இதை சேமிச்சு வைங்க, இதை செலவு பண்ணாதீங்க, இதை மெடிக்கல் செலவுக்கு யூஸ் பண்ணுங்க, கல்யாண செலவுக்கு யூஸ் பண்ணுங்க, ஒரு பிளாட் வாங்குங்க, வீடு கட்டுங்க. எவ்வளவு 5000 ரூபாயை கொடுத்துட்டு மக்களை எவ்வளவு கேவலமா நினைச்சா? அப்ப அந்த 5000 ரூபாயை கொடுத்தா நீ ஓட்டு போட்டுருவ, அதானே எண்ணம்? அதை கொடுக்கும்போது ஒரு வீடியோ வெளியிடும் போது கூட சொல்லியிருந்தாரு, மத்திய அரசும் அதிமுக அரசும் சேர்ந்து அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கான தொகையை தர முடியாது, அதனாலதான் நான் மொத்தமா சேர்த்து ஒரு 3000 ரூபாயும் கோடைக்கு 2000 ரூபாயும் சிறப்பு மகளிர் உதவி தொகையா. அவர் சொன்ன மாதிரியே சொல்றீங்க, அதே டோன்லயே சொல்றீங்க. என்னடாங்க ஆன்கோயிங் ஸ்கீம் அப்படிங்கறத யாராலையும் நிறுத்த முடியாது. ஒரு அரசு தேர்தல் தேதிக்கு முன்னதாக எந்த ஒரு நலத்திட்டத்தை அறிவித்திருந்தாலும் அதை தேர்தலை காரணம் காட்டி நிறுத்த முடியாது அப்படிங்கிறது சட்டம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். இது முதல்வருக்கும் தெரியும். ஏன்னா அப்படி சொல்றாரு? ஏன்னா அப்பதான் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பாஜக வந்துரும் அப்படின்னு மிரட்ட முடியும். இப்ப கூட அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒருத்தவங்க தாவேக்காவா திமுகன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இங்க அதிமுக மேல வெறுப்பு காட்டுறதை விட பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கிற ஒரு வெறுப்பை காட்டுறாங்க. இது எப்படி இல்ல, இது மக்கள் கிட்ட இது வந்து செல்லுபடி ஆகும்னு அவங்க நினைச்சு பண்றாங்க. இது செல்லுபடி ஆகாதுங்கிறத கடந்த 2024 தேர்தலே பாஜக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணியும் மக்களவை தேர்தலில் தனித்தனியா இருந்தாங்க. அதுல 18% வரைக்கும் உங்க ஓட்ஸ் எடுத்துட்டாங்க. அதுல பாஜகவுடைய ஷேரே 11%. இவங்க வளரலன்னு சொல்ல அவங்க வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் அவங்க அந்த அணி அமைச்சிருக்காங்க. சோ இப்போ தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணிங்கிறது எது? தமிழ்நாடு அணி. இப்ப தமிழ்நாட்டு அணி, இப்ப இவங்க சொல்லக்கூடிய இந்த டெல்லி அணியில இருக்கக்கூடியவங்க யாரு? இப்போ அந்த கூட்டணியை தலைமை தாங்குபவர் யார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் யாருன்னு தெரியும். அவர் என்ன சமூக பின்னணியை சேர்ந்தவர்னு தெரியும். தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்திருக்கிறார். கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை டெல்லி அணிங்கிறாரு. அப்ப ஒட்டுமொத்த கொங்கு வேளாளர் கவுண்டர்களையும் இவர் டெல்லிக்காரங்கன்னு சொல்ல வராரா? அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அடுத்த தலைவர் யாரு? அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். அவரை பார்த்து டெல்லி அணிங்கிறாரு. அப்ப வன்னியர்களை டெல்லி அணியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்வதன் மூலமாக வன்னியர்களை சிறுமைப்படுத்துகிறாரா? டிடிவி தினகரன் யாரு? அவர் வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப அவரை பார்த்து டெல்லி அணிங்கிறாரு. அப்ப முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களை இவர் சிறுமைப்படுத்துகிறாரா? இப்படி எல்லாம் எதிர்கட்சிகள் கேட்டாங்கன்னா என்ன ஆகும்? டெல்லி அணி தமிழ்நாடு அணின்னு கிளைம் பண்றதுக்கு முதல்ல உங்ககிட்ட என்ன ரைட்ஸ் இருக்கு? உங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் யார்? உங்க கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன? அவங்க இதற்கு முன்னாடி எடுத்த நிலைப்பாடுகள் என்ன? அவர்கள் திமுகவை பற்றி சொன்ன விமர்சனங்கள் என்ன? இதெல்லாம் பொதுவெளியில் இருக்கிறது. சும்மா அந்த டிவிடெண்ட் ரூல் பாலிசியை திரும்ப இங்க வந்து ஹிந்தி வந்துரும், இங்க வந்து வடக்கிலிருந்து தமிழ்நாட்டை ஆண்டு விடுவார்கள், இங்க வந்து தமிழ்நாடு தலை குனியாது அப்படின்லாம் சொல்லிட்டு டெய்லி தமிழ்நாடு தலை குனிஞ்சுட்டு தான் இருக்கு. இங்க வரக்கூடிய செய்திகளின் காரணமாக டெய்லி தமிழ்நாடு தலை குனியுது. இன்னும் சொல்ல போனா இந்த கூட்டுறவு இன்சிடென்ட், இன்னைக்கு காலையில் நடந்த இன்சிடென்ட்ங்கிறது ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், முதல்வருடைய வீடு இருக்கக்கூடிய சாலைகள்ங்கிறது கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். எல்லா காவல் நிலையங்களை விட கோட்டூர்புரம் காவல் நிலையத்துக்கு ஒரு பிரஷர் எப்போதுமே அதிகம். 2-3 விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் நான் திரும்ப கோட் பண்றேன். கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் தான் ஏற்கனவே எந்த புகார் வந்து பதிவு செய்யப்பட்டதுன்னா அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய புகார். அண்ணா யூனிவர்சிட்டி கோட்டூர்புரம் கீழே தான் வருது. ஆனால் இப்போது நடந்திருக்கக்கூடிய இன்சிடென்ட் அமராவபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. கோட்டூர்புரம் அமராவபுரம் அட்ஜசன்ட் ஏரியாஸ். சோ முதல்வர் வீட்டுல இருந்து ஜஸ்ட் 5 to 10 minutes ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய இடம், ஹைலி பேட்ரோல் இருக்கக்கூடிய ஏரியா. எப்போதும் காவல்துறை ரோந்து வாகனங்கள் போயிட்டே இருக்கும். நீங்க சாலையில ஒரு காரை நிறுத்திட்டு போயிட முடியாதுங்க. ஒரு காரை நீங்க அன்அட்டெண்டடா நீங்க ஒரு 1/2 hour நிறுத்தி வச்சீங்கன்னா போலீஸ் வந்து பேட்ரோல் வந்து இமீடியட்டா ஒன்னு லாக் பண்ணி காரை வந்து டோ பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா உடனடியாக உங்களுக்கு போன் வந்துடும், இந்த இடத்துல உங்க கார் நிற்கிது, இமீடியட்டா எடுங்கன்னு. அப்படிப்பட்ட ஹை ப்ரொடெக்டட் ஏரியாக்குள்ளார ஒரு பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எங்கேயோ நடக்கல. நான் மறுபடியும் சொல்றேன், எங்க நடந்தாலும் தப்பு தான். ஆனாலும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அல்லது இங்க வந்து சர்வேலன்ஸ்க்கு வாய்ப்பு இல்லை, ஒரு ரிமோட் ஏரியாவில் நடந்திருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. சென்னையில நடந்திருக்கு. உண்மையாகவே திஸ் இஸ் ஹை டைம். தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஈரல் அழுகிவிட்டது, இரும்புக்கரம் துருபிடித்து விட்டது. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் காவல்துறையை கையாள தெரியாமல் கையாண்டதனுடைய விளைவு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடும். இதற்கான சரியான பாடத்தை மக்கள் போட்டு. இப்ப இறுதியா வந்து அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வந்து திமுக இணைஞ்சாங்க. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்கள்ட்ட ஓட்டு வங்கியே இல்லை. ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல 0.1% தான் அவங்க எடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க திமுக இணைஞ்சதுக்கு அப்புறம் வந்து எங்கள்கிட்ட ஒரு பெரிய கூடுதல் பலத்தை வந்து எங்க கரத்தை உயர்த்தி இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையா தேமுதிகவுக்கு வந்து ஓட் பேங்க் இருக்கா? இல்ல, உண்மையாகவே தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் வேல்யூவேஷன் உண்டு. இப்போ விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் வரை அவரை கடுமையாக விமர்சித்தவர்கள் கூட அவருடைய மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவரை போட்டுறாங்க. கடுமையா விமர்சிச்சது அவங்க தானே வடிவேல வச்சு. எக்ஸாக்ட்லி. சோ நீங்க சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதனால நான் அந்த இடத்த நான் தொட்டுட்டு நான் அடுத்த விஷயத்துக்கு வரேன். விஜயகாந்த் அவர்களை அவருடைய திரையுலக வாழ்க்கையிலும் சரி, அரசியல் வாழ்க்கையிலும் சரி, வடிவேல் போல் மிக கடுமையாக, மிக கேவலமாக, மிக தரம் தாழ்ந்து விமர்சித்தவர்கள் யாருமே கிடையாது. மறைந்த முதல்வர் கருணாநிதியை மேடையில வச்சுக்கிட்டு திருவாரூர் பொதுக்கூட்டத்துல தான் முதல் தடவை பேசுறாரு. அந்த மேடையில் அவர் ஏத்தி பேச வச்சது அழகிரி. ஓகே, அந்த மேடையில் அவர் பேச அங்க கருணாநிதியும் அமர்ந்து சிரித்து கொண்டிருப்பார்.
நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோக்கள் இன்னமும் இருக்குது. அங்கு ஆரம்பிச்சது. ஓகே, அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தொடர்பாக பல நேரங்களில் மிக கடுமையான மிக கேவலமான விமர்சனங்களை வைத்தவர்கள் இந்த கட்சியில் இருக்கிறார்கள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் பிரேமலதா விஜயகாந்தை பற்றி பேசிய பேச்சுக்கள் ஊடகங்களில் இருக்கிறது, நீங்க போயிட்டு பாருங்க. மிக கேவலமாக யாருமே தமிழ்நாட்டில் பிரேமலதா விஜயகாந்த் அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டாங்க, அப்படி பேசியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு தேமுதிக போயிட்டு யார் கூட கூட்டணி வச்சிருக்காங்கன்னா திமுக கூட்டணி வச்சிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் உயிருடன் இருந்தவரை அவர் கூட்டணி வைக்காத ஒரே ஒரு நபர் கருணாநிதி மட்டும்தான். இல்ல இவங்களே சொல்லக்கூடிய பிரேமலதா விஜயகாந்தே இது கேப்டன் இருந்தா இந்த முடிவு தான் எடுத்திருப்பாரு அப்படிலாம் சொல்றதுக்கு உண்மையாவே அவங்க எல்லாம் வந்து கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு அவர் மேல பெரிய மரியாதை இருக்கு, அதே அளவுக்கு அந்த ரெஸ்பெக்ட் அந்த அம்மா மேலேயும் இருக்கிறதுனால நான் அதை பத்தி ரொம்ப கமெண்ட் பண்ண விருப்பப்படல. விஜயகாந்தினுடைய ஆன்மா மன்னிக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முழுக்க சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆச்சு. நான் உண்மையாவே சொல்றேன், அவருடைய ஆன்மா 200% மன்னிக்காது. அவங்க கட்டுற அந்த, அதாவது ஒவ்வொரு கட்சியும் எப்படி தொடங்குனதுன்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. எப்படி தேமுதிக உருவாச்சுங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவருக்கு இருந்த அரசியல் ஆர்வம் எல்லாம் தாண்டி அவர் கட்டியிருந்த மண்டபம், ஓகே, இப்போதைக்கு அவங்க இருக்கக்கூடிய அந்த கோயம்பேடு கட்சி ஆபீஸா இருக்கிறது வந்து மண்டபமா இருந்தது. ஆண்டாள் அழகர் திருமண மண்டபம்னு. அங்கதான் கத்திப்பார அந்த பிரிட்ஜ் மாதிரியே அதே மாதிரி அங்க ஒரு பிரிட்ஜ், அங்க ஒரு ஃபிளைஓவர் ஒன்று கட்டினாங்க, கோயம்பேடு ஃபிளைஓவர். அது கட்டும் பொழுது டிஆர் பாலு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிறார். விஜயகாந்த் நேரடியாக போயிட்டு டிஆர் பாலுவை சந்தித்து சின்னதா ஒரு ஆல்டரேஷன் பண்ணீங்கன்னா என் மண்டபம் இடிபடாமல் இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் இடம் நினைக்கிறேன். அந்த இடம் 4 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட், அதுல வந்து 1.25 2 ஏக்கர் நிலம் வந்து இதுல போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சு வாங்கின சொத்துனே அப்படின்னு போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் நினைத்திருந்தால் செய்திருக்கலாம். ஆனால் விஜயகாந்தை பழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே கருணாநிதியினுடைய அறிவுறுத்தலின் பேரில் டிஆர் பாலு என்ன பண்றாருன்னா அந்த பிளானை மாத்த மாட்டேங்கிறாரு. சோ மண்டபத்தை இடித்ததற்காகத்தான் கட்சியே தொடங்கினார். இதுதான் உண்மை. அதுல வந்து அவருக்கு அவருடைய சுயமரியாதைக்கு அவர் ஒரு உராய்வு ஏற்பட்டதா நினைச்சாரு. இவங்களை நான் என்னன்னு நான் காட்டுறேன், என்னோட பவர் என்னன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சார். அதனாலதான் அவரால் கருணாநிதி மேல் ஒரு மரியாதையோடு இருக்க முடிஞ்சது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் ஒரு பற்றும் அவருக்கு இருந்தது. ஏன்னா அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளராக அறியப்பட்டவர் தான் விஜயகாந்த். ஆனால் கடைசி வரை திமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அப்படிப்பட்ட உறுதியாக இருந்த ஒரு நபரை அந்த கட்சியை கொண்டுட்டு போய் இன்னைக்கு ஒரு 7 சீட்டுக்கும் பல கோடி ரூபாய்க்கும் அடமானம் வச்ச பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உண்மையாகவே என்றோ ஒரு நாள் யார்கிட்ட நமக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை, விஜயகாந்த் என்ற ஒரு நபருடைய ஆன்மாவிடம் அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால அவங்க வந்து அதிமுக கூட்டணிக்கு வரல அப்படிங்கிற ஒரு வருத்தத்துல பேசுவாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி 0.5% கீழே தான் அவங்களுடைய வாக்கு வங்கி. நான் ஏற்கனவே சொல்ல வந்த விஷயத்தை நான் கண்டினியூ பண்ணிடுறேன். விஜயகாந்த் இருந்தவரை கடுமையாக விமர்சித்தவர்கள் கூட அவரை ஆதரித்தார்கள். ஒரு சிம்பத்தி, ஒரு வேவ் ஒன்று கிரியேட் ஆச்சு. அந்த சிம்பத்தி வேவ்ங்கிறது உங்க பசங்க மேல பசங்க நல்லா வரணும், இந்த கட்சி அழிஞ்சு போயிடக்கூடாது, அந்த ஆன்மா வந்து நல்ல ஆன்மா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதுக்காக ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. சோ இன்னைக்கு விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நபருடைய அந்த மறைவை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக ஒரு பேரத்தை நடத்தி அதன் மூலமாக இந்த சீட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எழுதி வைத்துக்கோங்க, தேமுதிகங்கிற ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்தையும் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். ஒட்டுமொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. அந்த கட்சியினுடைய கேடர்ஸ் மேல எனக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் உண்டு. ஏன்னா அவங்க எல்லோருமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தையும் அனுபவிக்காதவங்க. விஜயகாந்துக்காக வந்தவங்க. ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு கொத்தனார், ஒரு மேஸ்திரி, ஒரு பெயிண்டர், ஒரு தினசரி கூலி வேலைக்கு போறவங்க, ஒரே ஒரு கரை வேட்டி, அந்த தேமுதிக கரை போட்ட வேட்டி ஒண்ணு செலவு பண்ணி பொட்டியில பத்திரமா வச்சிருப்பான். என்னைக்கு எலெக்ஷன் வருதோ அன்னைக்கு எடுத்து கட்டிட்டு வேலைக்கு போனானா கலங்காம வேலை பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு கேடர்ஸ் இருக்கக்கூடிய கட்சி. நீ களத்துல போயிட்டு பாருங்க, எவ்வளவோ பேர் என்ட்ருக்காங்க. வெவ்வேறு ஊர்களுக்கு எல்லாம் போகும்பொழுது நம்மளுடைய ஊடகங்கள் வாயிலாக நம்மளை பார்த்தவங்க எல்லாம் வந்து சொல்றது என்னன்னா, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு, திமுக கூட எப்படி நாங்க வேலை பார்க்க முடியும்னு கேட்கிறாங்க. கட்சியினுடைய தொண்டர்களுடைய மனநிலை இது. அதை தாண்டி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். இந்த முறை களத்தில் அவர் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகிறார். தேமுதிகவினுடைய முடிவுரை இந்த தேர்தலில் எடுக்கிறார். இந்த கள நிறுவனத்தை பத்தி நாம பேசும்போதே தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்லாம் கட்சியை விட்டு வெளில வந்திருக்காங்க. ஆனா இவங்க சொல்றது எங்களோட நிர்வாகிகளோட சம்மதத்தோட தான் நான் அந்த கூட்டணி அமைச்சேன். நிர்வாகினா யாருன்னு தெரியாதா? விஜய் பிரபாகரன், எல்கே சுதீஷ், பிரேமலதா விஜயகாந்த், அவங்க தான் நிர்வாகிகள். அம்மா, பையன், அவங்க தம்பி, மாமா. சோ இப்படி ஒரு கட்சி நடத்தினா எப்படி அந்த கட்சி விளங்கும்? நீங்களே சொல்லுங்க. இப்ப பார்த்தசாரதி எல்லாம் இருக்காரு, அவர்லாம் வந்து விசுவாசி. விசுவாசம் என்ன மாதிரியான விசுவாசம்னா, அவங்க என்ன பண்ணாலும் அவர் வந்து கூடவே இருப்பார். அதனால அவரெல்லாம் நம்ம கணக்கிலே சேர்க்க முடியாது. அவரெல்லாம் நிர்வாகியே கிடையாது. இதே தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தில் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தவர் சந்திரகுமார், ஈரோடு கிழக்குல இப்ப திமுக எம்எல்ஏவா இருக்காரு. அவர்லாம் விஜயகாந்த் பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாருன்னு தெரியும். அவர்லாம் விஜயகாந்தினுடைய தீவிர விசுவாசியாக இருந்தவங்க. ஒரு காலத்துல தேமுதிகவினுடைய ஒட்டுமொத்த எம்எல்ஏக்கள் முடஞ்சு சிதறி இன்னைக்கு பல்வேறு கட்சிகள்ல இருக்காங்க இல்லையா, நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். கட்சியில பதவியை அடைஞ்சவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா கடைக்கோடி தொண்டனுடைய மனதில் விஜயகாந்த் அழுத்தமாக எழுதிட்டு போயிருக்காரு, திமுக என்பது நமக்கான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய மனசுல இருந்து அதை அவ்வளவு சீக்கிரத்தில் அழிக்க முடியாது. ஏன்னா அவெல்லாம் கேப்டனுக்கு உண்மையா இருந்தவர். அந்த கேப்டனுக்கு உண்மையா இருந்த அந்த ரசிகர் படை, அந்த தொண்டர் படையாக இருக்கக்கூடியவர்கள் 200%
என்னதான் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னாலுமே இந்த திமுக கூட்டணிக்கு அவங்க வேலையே பார்க்க மாட்டாங்க, வேலை பார்க்க போறது இல்லை. இதை களத்துல நம்ம பார்க்க தான் போறோம். ஓகே பிரதர். அடுத்து வந்து அம்மையார் ஜெயலலிதா அவருடைய சமாதியில தர்ம யுத்தம் நடத்தின ஒரு ஓபிஎஸ் இப்ப அவரும் திமுகல அதாவது இணைஞ்சிட்டு சொல்றாரு, எங்களோட தாய் கழகத்திலேயே நாங்க இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி இதெல்லாம் சொல்றதுக்கு உண்மையாவே வெக்கப்படணுங்க. இதெல்லாம் உண்மையாவே வெக்கப்படணும். கொஞ்சமா ஒரு நன்றி உணர்ச்சி, பெரிய அளவில் விசுவாசம்லாம் தேவையில்லை. ஏன்னா அவர் வந்து விசுவாசத்துக்கு பேர் போனவர்னு இப்ப ஸ்டாலின் கூட சொல்றாரு. ஆனா இப்பதான் தெரியுது அவர் இவ்வளவு நாளா யாருக்கு விசுவாசமா இருந்தாரு. கொஞ்சமா ஒரு நன்றி உணர்ச்சி. இதுக்கு மேல உங்க கட்சி உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஏதோ ஒரு ஊர்ல ஒரு டீ கடையில டீ ஆத்திட்டு இருந்தீங்க, அங்கிருந்து உங்களுடைய வேலையை ஆரம்பித்து உங்களுடைய உயர்வு அப்படியே ஒவ்வொன்றாக நகர்மன்ற தலைவராகி, அங்கிருந்து மாவட்டத்திலிருந்து இங்க மாநிலத்துக்கு வந்து அமைச்சராக இருந்து முதல்வராக இருந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 முறை முதல்வராக உங்களை அந்த சீட்ல அமர வச்சு அழகு பார்த்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்து, இதை விட ஒரு கட்சி என்ன பண்ண முடியும்? கொஞ்சமா ஒரு ஓரத்துல ஒரு நன்றி உணர்ச்சி இருந்ததுன்னா கூட திமுக பக்கம் போகவே முடியாது. உண்மையாக நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, அந்த தீவிரமான அதிமுக விசுவாசிகள் இருக்காங்க, அந்த கட்சியினுடைய உண்மையான அந்த அதிமுக ரத்தம்னு சொல்லக்கூடியவங்க, அவங்களால திமுகவை ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய டிஎன்ஏவே என்னன்னா திமுக எதிர்ப்பு தான். எம்ஜிஆர் அதனால தானே வெளியே வந்தாரு. கடைசி வரை திமுகவை எதிர்ப்பதில் குறிக்கோளோடு இருந்தார். அதே போலதான் ஜெயலலிதா அவர்களும் தீய சக்தி திமுகன்னு திமுகவுக்கு ஒரு புது பேரை வச்சாங்க. கடைசி வரை அவங்களுடைய கடைசி மூச்சு வரை திமுகவை எதிர்ப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இருந்து இன்னைக்கு நமக்கு ஒருத்தங்க ஒரு நல்லது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நல்லதுக்காக ஒரு நன்றி கடன் பண்ணிருப்போம். அப்படி நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட விருப்புகள் உங்களுக்கு கட்சியில சேர்த்துக்கல, உங்களை வந்து ஒதுக்குறாங்க போறாங்க வந்தாங்கன்னா நீங்க செய்த செயல்கள் என்ன? அந்த ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய கோவில் போல இருந்த இடம் அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகை அடிச்சு நொறுக்குனீங்க. இதுக்கு முன்னாடியும் கட்சியில எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்கு, எவ்வளவு பேர் கட்சி விட்டு போயிருக்காங்க. ஒருத்தர் கூட அந்த கட்சி அலுவலகத்து மேல கை வச்சதில்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு சென்டிமெண்ட். அந்த இடம் வந்து அப்படிப்பட்ட ஒரு எமோஷன்ஸ். அது வந்து அவங்களுடைய தொண்டர்கள் வந்து அந்த பால்கனில வந்து ஜெயலலிதா அவர்கள் நின்று அப்படி கையாட்டினாங்கன்னா அது ஒரு தெய்வத்தை அவர்கள் பார்ப்பது போல நின்று வணங்கிய இடம். ஒரு கோவில்ங்க அது. அந்த கோவில் அடிச்சு நொறுக்குனதுக்கு பிறகு அவங்க எப்படி கட்சியில சேர்ப்பாங்க? ஒட்டச்சு சுக்குநூறாக்கிட்டீங்க. அதற்கு பிறகு எவ்வளவு வழக்குகள் போட்டு கட்சியை முடக்கிறதுக்கு எவ்வளவு வேலைகள் பார்த்தீங்க. அனைத்திலும் சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்கு அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் நிற்குமா, அதிமுக வலுவிழந்து விட்டதா, அதிமுக இப்படி இருக்கிறதா அப்படி இருக்கிறதா, பிளவுபட்ட அதிமுக, இப்படியான பேச்சுக்கெல்லாம் யாரால வந்துச்சு? உங்களால வந்துச்சு. நீங்க நடத்தின முட்டாள்தனமான ஒரு தர்ம யுத்தம், அதை அடுத்து தொடர்ந்து நீங்க எடுத்த முட்டாள்தனமான முடிவுகள், அதனுடைய விளைவாக நீங்க எழுந்துட்டு இருந்தீங்க. இல்ல இப்ப திமுக இணையறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட செய்தியாளர் சந்திப்புல சொல்றாரு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க, நான் அரசியலை விட்டே போயிருந்தாரு. ஆனா கடைசியில திமுகவுக்கு போயிருக்காரு. இல்ல அரசியலை விட்டு போறதும் ஒண்ணுதான், திமுகவுக்கு போறது ஒண்ணுதான் முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. திமுகவுக்கு போனதுக்கு உண்மையாவே சொல்றேன், திமுகவுக்கு அவர் போனதுக்கு அவர் வந்து கண்டிப்பாக வருத்தப்படுவார். எப்பேற்பட்ட ஒரு நபர், கட்சியில எப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தவர். அன்னைக்கு பாக்குறேன் திருச்சி மாநாட்டுல கூட்டத்தோட கூட்டமா நின்று துண்ட சுத்திட்டு இருக்காரு. காலம் போன கடைசியில இதெல்லாம் நமக்கு அவசியமா? உண்மையாகவே அவருடன் இருப்பவர்கள் ஒரு நலம் விரும்பிகள் அவருக்கு உண்மையான ஆலோசனை சொல்லியிருந்தா என்ன சொல்லிருக்கோம், அரசியலை விட்டு விலகிடுங்க. தமிழ்நாட்டுல 3 முறை முதல்வராக இருந்திருக்கீங்க. அஇஅதிமுகங்கிற ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தினுடைய பல கோடி தொண்டர்களுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுட்டீங்க. இதோட நம்ம ஒதுங்கிடுவோம் அப்படின்னு அவங்களை கைட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல முடிவாக இருந்திருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உண்மையாகவே எனக்கு அவரை பார்ப்பதற்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா தனிப்பட்ட முறையில் ஒரு பரிச்சயம் உள்ள நபருங்கிறதுனால சொல்றேன், எனக்கு பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே பரிதவிப்பா இருந்துச்சு. நீங்க யாருங்க எங்க போய் நின்றுட்டு இருக்கீங்க? கூட்டத்தோட கூட்டமா நின்று நீங்க இனிமே என்னென்னலாம் பண்ணணும், உதயநிதியை பாத்தீங்கன்னா வணக்கம் போடணும், இன்பநிதிக்கு வணக்கம் போடணும், இப்படியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எல்லாம் அவசியமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்துச்சு. எனக்கு உண்மையாவே பாவமா இருந்தது. நீங்க வேணா அந்த விஷுவல் எடுத்து பாருங்க. முதல்வர் மேடைக்கு வராது, எல்லா அமைச்சர்களும் சேர்ந்து துண்டை சுத்திட்டு இருக்காங்க. இவரும் பாக்குறாரு, இவருக்கு வந்து என்னன்னா எந்த துண்டை சுத்துறது, நம்ம துண்டை எடுத்து சுத்துறதா, இல்ல பக்கத்துல இருக்க வேண்டிய கடை வாங்கி சுத்துறதா, இல்ல எப்படி சுத்துறது, கோஷம் போடணும்ல. வாழ்க்கை முழுக்க இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லி பழகின வாய்கள் எப்படி தளபதி ஸ்டாலின் ஒரு நாள சொல்ல முடியுதுன்னு தெரியல. உண்மையாகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப 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 வருத்தமா இருக்கு. அவருடைய மரியாதை வயது கருதி மரியாதையாக நான் அந்த கமெண்ட் அதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்க. Super Sarvana Stores.